அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி நாளில் உருவாகக்கூடிய இரட்டை ராஜ யோகத்தால் பணமழையில் நனைய போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இரட்டை ராஜ யோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யாரு, அந்த 3 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீபாவளி வெறும் கொண்டாட்டம் நிறைந்த பண்டிகை மட்டும் கிடையாது, இது ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கும் போது சில அரிய யோகங்களை உருவாக்குகிறது. அந்த வகையில் இந்த வருடம் தீபாவளி நாளில் அரிய ஹம்ச மற்றும் கேந்திர திருக்கோண ராஜ யோகங்கள் ஏற்படவிருக்கிறது. இது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் ஒரு நிகழ்வாகும். குரு பகவான் அதன் உச்ச ராசியான கடக ராசிக்கு செல்வதால் இந்த அரிய கிரக சேர்க்கை உருவாகிறது. ஜோதிடத்தில் குரு பகவான் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கும் மிகவும் புனிதமான கிரகமாக கருதப்படுகிறார். தீபாவளியின் போது குரு பகவான் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசிக்கு செல்வது சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படக்கூடிய பட்சத்தில் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் காணப்பட்டாலும் சரிங்க. ஆனால் இந்த 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் ஜாக் பேட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் இரட்டை ராஜ யோகங்கள் உருவாகவிருக்கிறது. அனைத்து விஷயத்திலையும் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிற ராசி கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 தீபாவளி அன்று குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறுவது ஹம்சராஜ யோகத்தை உருவாக்குகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த சீரமைப்பு நம்பிக்கையையும் தலைமைத்துவ திறன்களையும் மேம்படுத்துங்க. மேலும் இது ஒரு புதிய தொழில் வாய்ப்புகளையும் குடும்பத்திற்குள்ள அதிக நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும். இந்த யோகத்தால் அவர்களின் புத்திசாலித்தனம் பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யும். இதன் காரணமாக அவர்கள் பல்வேறு துறைகளில் வெற்றி பெறுவாங்க. தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நீங்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளலாம். இதன் மூலமாக நீங்கள் பல நன்மைகளையும் பெறலாம். பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் லாபமும் ஈட்டலாம். மேலும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்கள் துணையுடனான நீண்ட கால வாக்குவாதங்கள் தற்போது முடிவுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவ காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் கை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அது தங்களுக்கு சாதகமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அரசு தொடர்பான விஷயங்கள், அரசு தொடர்பான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு அதே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க. மேலும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சிறப்பு மிகுந்ததாகவே இருக்கும், மேன்மையுற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு, அதாவது அடுத்த கட்ட உயர்வை நோக்கி அது பயணிப்பதற்கான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி உயர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் அதிக அளவிலேயே தென்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க.
இந்த நேரத்தில் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அன்று துலாம் ராசியினுடைய 10வது வீட்டை நிலைபெறும் குரு பகவான் கேந்திர திரிகோண ராஜ யோகத்தை உருவாக்குகிறார். இந்த சக்தி வாய்ந்த ராஜ யோகமானது தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வுகள் மற்றும் சமூகத்தில் மரியாதை மற்றும் நற்பெயர் அதிகரிப்பதை உறுதியளிக்குது. இது வேலையில வெற்றிக்கும் குறிப்பிடத்தக்க வணிக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த யோகத்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான பல வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறதுங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலகட்டமாகவே இருக்கும். வியாபாரம் செய்யறவங்க இந்த காலகட்டத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருவதாகவே இருக்குங்க. நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. திருமணமான தம்பதிகளிடையே நிலவி வந்த பழைய பிரச்சனைகள் தற்போது தீர்க்கப்படுங்க. பல முடிக்கப்படாத விஷயங்கள் தற்போது சரியாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு குதூகலமான வாழ்க்கையை தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் அதிக அளவில் நற்பலன்களும் யோக பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. பழைய கடன்களை தீர்த்து முடிச்சிடுவீங்க. பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் இருக்கப்பெறும். அதே நேரம் பரிபூரணமாக அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் நீங்கள் வெளிவர போகிறீங்க. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிடுங்க. அடுத்தடுத்து கொடுத்த வாக்கு குடும்பத்தில் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. எடுத்த காரியங்கள்ல ஜெயம் ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பயணங்களில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க. செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. தந்தையின் மூலமாக சொத்துக்கள் சேரலாம். அவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப வேகமாகவும் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த நேரம் பல வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசியின் 9வது வீட்டில் குரு பகவான் சென்றடைப்பது அவர்களுக்கு அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் வளர்ச்சியை கொண்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதி நிலையில முன்னேற்றம், வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பெயர்ச்சி வெற்றிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வழிவகுக்கவிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையின் பல அம்சங்கள்ல வளர்ச்சியை அனுபவிப்பாங்க. இதன் விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதிநிலை மேம்படும். அதே போல நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் நிறைவேறலாம். இது திருப்தி மற்றும் மன நிறைவை அளிக்குங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். அவர்கள் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் அமைதியான சூழ்நிலை தங்களுடைய மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் இரட்டை ஜாக்பாட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அதிகாரத்தையும் நிதி நன்மைகளையும் தரப்போகிறது. தொழிலில் மற்றும் வேலைகளில் முக்கியத்துவமும் செல்வாக்கும் கணிசமாக அதிகரிக்கும். அதிகாரத்துடன் வருமானமும் அதிவேகமாக அதிகரிக்கும். அரசியல் மற்றும் நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க முக்கியத்துவத்தையும் பெறுவாங்க. அதே நேரம் வருமானம் அதிகரிக்க காண்பீங்க. தனிப்பட்ட மற்றும் நிதி பிரச்சனைகள் தீர்க்கப்படுங்க. நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்களை விட அவர்கள் மேல்நிலை பெறுவாங்க. வேலையில் மூத்தவர்களுக்கு பதிலாக பதவி உயர்வு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சொத்து தகராறுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவே தீர்க்கப்படும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து நல்ல செய்தியை கேட்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
பல வழிகள்லையும் வாழ்க்கை முன்னேற்றம் உருவாகுங்க. அதே நேரம் செல்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானம் கணிசமாகவே அதிகரிக்கும். ஒரு நிறுவனத்தின் தலைவராகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அரசியல் முக்கியத்துவத்தை பெறுவீங்க. நிதி நிலைமை மற்றும் வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாற ஆரம்பிச்சிடும். நல்ல தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அதிக நல்ல செய்திகளை கேட்க போகிறீங்க. நல்ல முன்னேற்றங்களும் அடிக்கடி நிகழப்பெறுவீங்க. வேலையில நிச்சயமாக பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெறுவீங்க. சம்பளம் மற்றும் சலுகைகள் இரட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது.